ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புரோக்கன் வீட் பிசிபேலேபாத் இதாங்க பார்க்க போகிறோம். உடைச்ச கோதுமையை வச்சு சூப்பராக சாம்பார் சாதம் மாதிரியே அருமையாக பண்ண போகிறோம். பிசிபேலேபாத் சாப்பிட்ணும் ஆனால் அரிசி சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது அருமையான சாய்ஸ். இது கூட அப்பளம் வடகம் எது வேணால் தொட்டுட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பரான இந்த புரோக்கன் வீட் பிசிபேலேபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பிசிபேலேபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு உடைச்ச கோதுமை எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. உடைச்ச கோதுமை கடைகள்லேயே கிடைக்குது இப்போல்லாம். இப்போ இந்த மூணையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் இந்த மூணையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு தடவை அப்படியே லேசாக வறுத்து விட்டுட்டு இது கூட காய்கறியை சேர்த்திக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உடைச்ச கோதுமை நல்லா வேகிறதுக்காக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கப் கோதுமை 1/4 கப் துவரம்பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப் கோதுமைக்கு 4 கப் தண்ணி விட்டால் தான் கோதுமை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் விட்டுடலாம். அப்படியே 4 விசில் குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்படியே திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ குழைவாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், ஆறினா கெட்டியாயிரும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம், வாசனை நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் 3ஐயும் போட்டுட்டு இது கூட 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி 2ம் நல்லா வதங்கி வரணும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி 2ம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாம், கொதி வரட்டும். புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இது கூட வேக வச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா கொதி வரும்போது தெரிக்கும் கைக்கு, அதனால் பார்த்து மெதுவாக கலந்து விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் தெரிக்காமல் இருக்கும். 2 நிமிஷம் நல்லா கலந்து கொதித்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். நல்ல வாசனையாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே அப்படி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான புரோக்கன் வீட் பிசிபேலேபாத் ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப கெட்டியாக தண்ணி கம்மியாக ஊற்றி அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இது ஆறுனதுக்கப்புறம் பதம் கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு அப்பளமோ இல்லை வடமோ பொரித்து தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.